அன்பு சகோதரிகளுக்கு ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். காலத்தின் கட்டாயம் கருதி, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். நீங்கள் அடுப்பில் போட்டு சுட்டாலும் இல்லை அந்த சுப்பிகள் கூட்டத்தில், சுண்ணாப்புறக்குடியில் சுப்பிகள் கூட்டத்தில் போட்டு சுடுவாங்க. சுட்டாலும் சங்கு நிச்சயம் திருப்பி வெண்மை தரும், கருத்தே போகாது இல்லையா? பனம்பழத்தை போட்டு சுட்டால் பனம்பழம் அப்படியே அவியும் இல்லையா? நெல்லை தீ போட்டு சுட்டால் நெல் அவியும். ஆனால் சங்கை போட்டு சுட்டு பாருங்கள், சங்கு எப்பவும் வெண்மை நிறத்தோடையும் கருகாமலும் இருக்கும். அது மாதிரி தான் உண்மையை என்றைக்குமே மறைக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும், எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும், போலீஸ் அதிகாரிகளின் நட்பு இருந்தாலும் சரிதான், நீதிமன்றத்தோட நட்புகள் இருந்தாலும் சரிதான், என்றைக்குமே உண்மையை கொல்லவே முடியாது. அந்த உண்மை என்றைக்கும் உண்மை தான். அந்த உண்மையை என்றைக்குமே பொய் ஆக்கலாம் இல்லையா? பணத்தினால, அதிகார வர்க்கத்தில் உள்ள நட்புகள்னால, பெரிய பழக்கங்கள்னால, பெரிய நட்புகள்னால, உயர் அதிகாரிகளின் நட்புகள்னால நீங்கள் உண்மையை பொய்யாக்கலாம். ஆனால் அந்த பொய் கொஞ்ச நாளைக்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. உண்மையை அழிக்கவே முடியாது. உண்மை இருந்துக்கிட்டே இருக்கும். பொய்யை நீங்கள் உருவாக்கலாம், பொய்யை நம்ப வைக்கலாம், ஆனால் பொய்யை ப்ரூவ் பண்ண முடியாது. எத்தனை வருஷம்னாலும் பொய்யை ப்ரூவ் பண்ண முடியாது. என்கிட்ட உண்மை என்றைக்குமே உண்மை. காலம் எப்படி இன்னைக்குள்ள காலத்தை நம்ம நாளைக்கு வாங்க முடியாதோ, அதே மாதிரி உண்மையை அழிக்க முடியாது. அதான் நம்மளுடைய அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு, வாய்மையே வெல்லும், வாய்மை மட்டும்தான் வெல்லும் இல்லையா? இன்னைக்கு யாராவது அநீதி வெல்லும், பொய்மை வெல்லும், இல்லைன்னா ஒரு தீங்கான விஷயங்களுக்கு, ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களுக்கு, பொய்யான விஷயங்களுக்கு எந்த வித சாஸ்திர சம்பிரதாயங்களோ, இல்லைன்னா எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ ஜாதிகள் இருக்குது. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயம் வெற்றி பெறணும்னு யாருமே சொல்லலைங்க. திரைப்படத்தில் கூட பொய்மை வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னதே இல்லை. பொய்மைக்காண்டி ஒரு வில்லன் இருப்பான், உண்மைக்காண்டி ஒரு கதாநாயகன் இருப்பான். ஆனால் என்ன செய்யும், உண்மை தான் கடைசியில் வெல்லும். எல்லாம் ஆடியன்ஸ் எல்லோரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, பொய்மை வென்றவே கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி உண்மை கடைசியில் வெல்லும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன பொய்யான கருத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் காவல்துறை அதிகாரிக்கிட்டேயோ இல்லைன்னா கோர்ட்லேயோ கொண்டு போய் ஒரு ஆளை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வழக்கு தொடரலாம். ஆனால் அது உங்களுக்கு சொன்ன மாதிரி 10 வருஷமோ 15 வருஷமோ என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன செய்யாது, அந்த 15 வருஷம் கழித்து அந்த பொய் உண்மையாகாது. அது நிஜம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சகோதரிகளாக இருக்கட்டும், நட்புகள் வட்டாரத்துலையாக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பொய்மையை உண்மையாக்க முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கால விரயத்தை ஏற்படுத்தாமல் சுமூகமாக நட்பாக பேசி முடிவு பண்ணிட்டு என்ன செய்யலாம், அந்த காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. கடவுள் இந்த உடலை நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்காரு. அது நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். நம்மளை கடவுள் படிக்க வச்சுருக்காரு, நல்ல செல்வம்லாம் இருக்குது. இல்லாதவங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணலாம். படிப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம படிப்பை சொல்லிக் கொடுக்கலாம், செல்வம் இல்லாதவங்களுக்கு செல்வம் கொடுக்கலாம் இல்லையா? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை செய்யலாம். அதனால் வீண் விவாதம், வீண் சண்டை, நம்ம அவனை வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமே நமக்கு கெட்ட எண்ணம் தான். அது நம்ம மனசை கெடுத்துரும். நம்ம மனசு இல்லை, நம்மளுடைய பிள்ளைங்க மனசு இல்லையா? தகப்பன் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் பிள்ளைங்களுக்கு வரும். அப்படின்னா 7 ஜென்மம் வரைக்கும் கடவுள் ஒரு நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? நம்ம செய்த தப்பை சரி பண்ணுவார் இல்லையா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு தண்டனை உண்டு. அது பிள்ளைகள் நம்ம தண்டனை அனுபவிக்காமல் செத்து போயிடுவோம். நம்ம பிள்ளைகள் காலத்தில் அனுபவிக்கும், நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கும். அதுதான் கடவுளுங்கிறது நிஜம்தான். அரசு நன்றி கேட்பான், தேவன் நன்றி கேட்குங்கிறது பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவர்கள் சொல்லியது கண்டிப்பாக அது உண்மை தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அதனால் தயவுசெய்து சகோதரர்களே,
ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடாமல், பொறாமை கொள்ளாமல், தன் கடமையை கடவுள் இன்னைக்கு ஒரு பகல் நேரத்தை தந்திருக்காரு, உழைக்கணும். இரவு நேரத்தை தந்திருக்காரு, அமைதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் உங்களுடைய சந்ததிகளும் நீங்களும் இந்த உலகத்தில் கடவுள் தந்த ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து கடந்து போகலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் நலன்குமார். நன்றி, வணக்கம். மீண்டும் இதுபோல் ஒரு கருத்துடன் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.